தேவமாதாவின் வணக்க மாதம் 4ஆம் நாள். தேவமாதாவின் திருநாமத்தின் பேரில் முதலாவது தேவமாதாவின் நாமம் சுகிர்த்த நாமம், இரண்டாவது மகிமையுள்ள நாமம், மூன்றாவது வணக்கத்துக்குரிய நாமம். முதலாவது தேவமாதா கொண்டிருக்கிற மரியாள் என்ற நாமத்தை விட அன்னையுடைய மேன்மையையும் மகிமையையும் அறிகிறதற்கு தகுதியான வேறோர் நாமமே இல்லை. இந்த திருநாமத்துக்கு சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்பது பொருள். ஆகையால் பெருங்காற்று அடிக்கிற சமுத்திரமாகிய இந்த உலகில் வாழ்கிறவர்களுக்கு ஒளி வீசுகிற நட்சத்திரம் போலவும் சுடரான தீபம் போலவும் கன்னிமரியாய் எல்லாருக்கும் மோட்ச வழியை காட்டி அவர்கள் யாவருக்கும் துணையாக விளங்குகிறாள். புனித பெர்னத் என்பவர் எழுதியதாவது: புயலுள்ள கடலாகிய இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற நிர்பாக்கியமான மனிதனே, நீ வழி தப்பி அமிழ்ந்தி போகாமல் கரையேற நட்சத்திரமாகிய கன்னிமரியாவை பார்த்து வேண்டிக் கொள்வாயாக. தந்திரமுள்ள மோசமுள்ள வேலைகளிலேயும் தேவன்னையை பார்த்து வேண்டிக் கொள்வாயாக. ஆங்காரம், கோபம், மோகம், காய்மகாரம் முதலான துர்குணங்கள் உன் ஆத்துமத்தில் கிளம்பி நீ பாவத்தில் விழப்போகிற வேளையில் நட்சத்திரமாகிய அன்னையை பார்த்து வேண்டிக் கொள்வாயாக. ஆபத்துகளிலும் நிர்பாக்கியங்களிலும் நிர்பந்தங்களிலும் எவ்வித துன்ப துரிதங்களிலும் மரியாயை நினைத்து வேண்டிக் கொள்வாயாக. அந்த திருநாமமானது உன் நெஞ்சிலும் உன் வாயிலும் என்றும் இருக்க கடவதாக. அன்னையை பின் சென்றால் வழி தப்பி போகாமலும், வேண்டிக் கொண்டால் நம்பிக்கையை கைவிடாமலும், தாங்கப்பட்டால் விழாமலும் கரையேறி மோட்ச வீடு சேருவாய். இரண்டாவது, மரியாள் என்ற திருநாமத்து நாயகி, ஆண்டவள், ராக்கினி என மற்றொரு பொருளும் உண்டு. பரிசுத்த கன்னிகை தனக்குண்டான மேன்மையாலும் தான் உரிமையாய் பெற்ற சுதந்திரத்தாலும் உலகத்துக்கெல்லாம் ராக்கினியாகவும் சம்மனசுக்கெல்லாம் ஆண்டவளாகவும் மனிதர்களுக்கெல்லாம் தாயாராகவும் நியமிக்கப்பட்டாள். இது பற்றியே ஜனங்கள் எல்லாரும் மகிமை பிரதாபமுள்ள இப்பெயரால் அன்னையை கூப்பிடுகிறார்கள். திவ்ய கன்னிமரியாயே, உமது திருநாமத்தில் அடங்கியிருக்கிற பொருளின்படியே பரலோகத்தில் நீர் மகிமையுடன் வீற்றிருந்து பசாசுகளுக்கு பயம் உண்டாக்கி பூலோகத்திலே வணங்கப் பெறுவீராக. சர்வேஸ்வரன் அல்லாத எல்லாவற்றையும் விசேஷமாய் எங்கள் மனதுகளையும் நீர் ராக்கினியாக இருந்து நடத்தி நாங்கள் படுகிற துன்பங்களில் ஆதரவுமாய், பலவீனத்திலே வல்லமையுமாய், அந்தகாரத்திலே ஞான ஒளியுமாய், மரண நேரத்தில் ஞான நம்பிக்கையுமாய் இருப்பீராக. மூன்றாவது, புனித பிரான்சிஸ்கு என்பவர் புனித கன்னிமரியாயை நோக்கி சொன்னதாவது: உமது திருக்குமாரனுடைய ஆராதனைக்குரிய இயேசுநாதர் என்ற நாமத்துக்கு பிறகு நீர் கொண்டிருக்கிற மரியாள் என்கிற நாமத்தை அல்லாமல் மனிதர்களுக்கு வரப்பிரசாதத்தையும் நம்பிக்கையையும் இன்பமான சந்தோஷத்தையும் அதிகமான வரவிருக்கிறதற்கு தகுதியான நாமம் வேறொன்றும் இல்லை. புனித பொனவெந்தூர் என்பவர், திவ்ய கன்னிமரியாயே, உமது திருநாமத்தை வணங்கி சிநேகிக்கிறவன் பாக்கிய உள்ளவனாய் ஆறுதல் அடைந்து நற்கிரிகைகள் செய்து வருவான் என்றார். அந்த மேன்மையான நாமத்தை சொல்லுகிறவனுக்கு ஆறுதல் வராமல் இருக்காது. அந்த திருநாமத்தை கேட்டு
பசாசு நடுநடுங்கி ஓடிப்போக சோதனையெல்லாம் நம்மை விட்டு அகன்றுவிடும். சோதனை வேளையில் புனித கன்னிமரியை வேண்டிக் கொள்ளாததினால் பாவத்தில் விழுந்தீர்கள் என்பதை அறிந்து அத்தகைய தினம் இனியும் உங்களுக்கு நேரா வண்ணம் சோதனை நேரத்தில் தேவமாதாவின் உதவியை கேளுங்கள். உங்கள் எதிரியை துரத்தி உங்களை காப்பாற்றுவாள் என நம்பிக்கையுடன் இருங்கள். ஜெபம். மிகவும் நேசத்துக்குரிய பரிசுத்த கன்னிகையே, உம்முடைய திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சிலே யாவருக்கும் உமது பேரில் பக்தி உண்டாகிறதும் அல்லாமல் உம்மை நினைக்கிறவர்கள் எல்லாரும் அதிகமாய் உம்மை சிநேகிக்க துணிகிறார்கள். ஆண்டவளே, என் பலவீனத்தை நீக்கி எனக்கு திடனளித்து இந்த கண்ணீர் கணவாயில் எனக்கு வேண்டிய உதவிகளை நல்கியருளும். நீர் பிரத்தியட்சமாய் சர்வேஸ்வரனை தரிசித்து அவர் அருகில் நீர் இருப்பதனால் எங்களுக்காக வேண்டிக்கொள்ள உம்மை விட தகுதியானவர்கள் இல்லை. எங்கள் ராக்கினியே, நீர் உமது திருமைந்தனிடம் கேட்கும் எல்லாம் அவசியம் கொடுக்கப்படும். ஆகையினால் நீர் எமக்காக மனு பேசியருளும். நாங்கள் இவ்வுலகில் உமது திருமைந்தனாகிய இயேசுநாதரை முழு மனத்தோடு நேசித்து மறு உலகில் என்றும் அவரை சிநேகிக்க எங்களுக்கு விசேஷ உதவியை அடைந்து கொடுத்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜபமாவது: மரியே வாழ்க, ஆண்டவளே வாழ்க, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. 4ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: கல்லறை உள்ள இடத்தில் போய் உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது. புதுமை. ஓர் வற்றாத ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் திரளாய் சொரிந்து வருகிறது போல பரிசுத்த கன்னிகையின் பேரில் வைத்த உறுதியான பக்தி விசுவாசத்தில் நின்று ஞான நன்மைகள் எல்லாம் சம்பூரணமாய் சொரிந்து வருகின்றது. இந்த சத்தியத்தை உணர்த்தும் எண்ணிக்கையில்லாத அற்புதங்களில் கொர்சீனு என்னும் புனித அந்திரேயாஸ் மனம் திரும்பின வரலாறை இங்கு குறிப்பாக எடுத்து காட்டுவோம். புனித அந்திரேயாஸ் பிறப்பதற்கு முன் அவருடைய பெற்றோர் தங்களுக்கு பிறக்கப் போகிற முதல் பிள்ளையை சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுப்போம் என நேர்ச்சை செய்திருந்தார்கள். ஆனால் முதல் பிள்ளையாய் பிறந்த அந்திரேயாஸ் தம்முடைய தாய் தந்தையருடைய சுகிர்த்த கருத்துக்கு இசைந்து நடந்தவர் அல்ல. துஷ்ட தோழரோடு சேர்ந்து பாவ சேற்றில் அமிழ்ந்தி அதிக பொல்லாதவரானார். சூதாடியும் உலக கேளிக்கைகளை தேடியும் சிற்றின்ப சுகங்களை நாடியும் அவர் நடந்ததுமின்றி பொல்லாதவர்களுக்குள்ளே அதிக பொல்லாதவராய் இருந்தார். ஆகையால் தனது பக்தியுள்ள தாயார் தனக்கு எந்த சுகிர்த்த புத்திமதிகளை சொன்னாலும் அவைகள் அனைத்தையும் நிராகரித்து விடுவார். அந்த அம்மாள் கஷ்டப்பட்டு அவருக்கு நல்ல புத்தி வரும்படியாக இடைவிடாது தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி மன்றாடி வந்தாள். அவ்வாறு வேண்டிக் கொண்டதன் பயனாக தான் கேட்ட மன்றாட்டை அடைந்தாள். ஒரு நாள் அந்திரேயாஸ் ஓர் பிரபல்யமான விளையாட்டுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும்போது தனது தாயார் அழுது திரளான கண்ணீர் விடுக்கிறதைக் கண்டு கலங்கிய அவர் தன் தாயை நோக்கி அழுகிற காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு அவள் சற்று நேரம் தாமதித்து சொன்னதாவது: என் மகனே, நீர் பிறக்கிறதற்கு முந்தின இரவில் ஒரு கனவு கண்டேன். அது என்னவென்றால், நான் ஒரு சிறு ஓநாயை பெற்றதாகவும் அது கார்மேல் என்னும் சபை சுவாமிமார்களுடைய கோவிலில் நுழைந்தவுடன் அந்த ஓநாய் அற்புத மாற்றமடைந்து ஓர் ஆட்டுக்குட்டியாய் போனதாகவும் கண்டேன். இதன் காரணமாக உன் தந்தையும் நானும்
உன்னை தேவமாதாவுக்கு ஒப்புக்கொடுத்தோம். ஆனால் நான் கனவில் கண்டபடியே துர்நடத்தையினாலும் கொடிய கொடூரத்தினாலும் ஒரு சொல் கேட்காத நாய்க்கு சரிசமானமாய் இருக்கிற உன்னை பெற்றதற்கு தினமும் அழுகிறேன். ஆகிலும் உன் நல்ல நடத்தையினாலும் சுகித்த பக்தியினாலும் நீ ஓர் ஆட்டுக்குட்டியைப் போல் மாறிப்போவதை காண்பேனாகில் சந்தோஷமாய் இறந்து போவேன். இந்த வார்த்தைகளை அந்திரேயாஸ் கேட்டு அஞ்சி பயந்து சற்று நேரம் திகில் அடைந்து தேவ கிருபையினால் முழுவதும் மனம் திரும்பி தன் தாயை நோக்கி சொன்னதாவது: என் தாயே, கொடிய ஓநாயைப் போல் நடந்த நான் சாதுவான ஆடு போல் ஆகிறதற்கு முன் நீங்கள் சாக மாட்டீர்கள். வெகுநாள் அந்த துஷ்ட மிருகத்தைப் போல் இருந்தேன். ஆனால் இப்பொழுதே உங்கள் கனவு நனவாவதை காண்பீர்கள். தேவ மாதாவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றீர்களே, இந்த பரமநாயகிக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பதே நியாயம். நீங்கள் எனக்காக செய்த வேண்டுதல் வீணாகிவிடவில்லை என்கிறதை பற்றி இப்போது சந்தோஷமாயிருங்கள். நான் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் வருவித்த கஸ்தியையும் என் துர்க்கிரிகைகளையும் பரிவுடன் பொறுத்து கொண்டு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்திரேயாஸ் இந்த வார்த்தைகளை சொல்லியதும் புறப்பட்டு கார்மேல் என்னும் சபை குருக்களின் கோவிலுக்கு போய் பரிசுத்த கன்னிகையின் பீடத்தண்டையில் சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னை சர்வேஸ்வரனுக்கும் தேவ மாதாவுக்கும் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார். அதே நொடியில் தேவ கிருபையால் இவர் வேறு மனிதனாகி அந்த சந்நியாசிகளுடைய சபையில் சேர வேண்டுமென்று உறுதியான மனதோடு பிரதிஜ்ஞை செய்தார். அப்படியே அச்சபையில் பிரவேசித்து அதில் கடின தவம் செய்து குருவாகி கடைசியில் மிகவும் பெயர் பெற்ற மேய்ச்சராணியானார். அவர் தமது வாழ்நாளெல்லாம் தேவமாதாவை மிகுந்த பக்தியோடு வணங்கி தேவமாதாவின் ஊழியன் என பிறர் தம்மை அழைக்க வேண்டுமென்று ஆசித்தார். நாம் எல்லாரும் இந்த பெரிய புனிதரைப் போல நம்மை தேவமாதாவுக்கு முழுவதும் ஒப்புக்கொடுக்க கடவோம். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். இரவு நேர வழியே மன இருளின் வெளிச்சம் நீயே. ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். அருள் நிறைந்த மரியே, நீ இறைவன் தந்த வழியே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். கல்வாரி மலை மேலே நெஞ்சும் தவித்தாயே அம்மா. தேவனவன் அருட்கரம் பூவுலகின் அடைக்கலம். கோடி மின்னல் மின்னுதே உந்த புகழ் சொல்ல சொல்ல பூமி எங்கும்